ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அசல் கட்டாமல் நகையை நான் எப்படி திருப்பிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக உங்களாலையும் திருப்ப முடியும். லாஸ்ட் வரை வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இந்த வளையல் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கும் நான் அப்லோட் பண்ணேன் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத. அதுக்கப்புறம் நான் அடகு வச்சுட்டேன் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு நாள் வட்டிக்கு தான் நான் வாங்கி எடுத்திருந்தேன். உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வளையல் தான் நம்மளோட 4 சவரன் வளையல். பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி திருப்பிட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்தியன் பேங்கில் தான் நான் இதை அடகு வச்சுருந்தேன். ஸோ இந்தியன் பேங்கில் உள்ளதை பற்றியே பார்த்துக்கலாம். இந்தியன் பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா போன வீக் வர ஒரு சவரனுக்கு 70,000 ரூபா தான் தந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 9,400 ரூபா தராங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா சவரனுக்கு 75 ரூபாய்க்கும் கூடையே தர்றாங்க. நான் 7 சவரன் தாலிக்குடியை வச்சுருந்தேன். அடகு வச்சு 2 வருஷம் ஆச்சு. எங்கே வச்சுருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் பேங்கில் வச்சுருந்தேன். பாண்டியன் பேங்கில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சனால எனக்கு எவ்வளோ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா 3 லட்சத்துக்கு தான் எனக்கு வைக்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கிடச்சிருந்துச்சு. அது கூட பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேவைக்காக மறுபடியும் நானாக கூட்டி வச்சுட்டு வந்திருந்தோம். வட்டியை கட்டி இப்போ ரினியூவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 8 கிராமுக்கு 9,400 ரூபா மணிக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 75,200 கிடைக்கிது. அப்போது 7 சவரனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 56 கிராம்ஸு. 56 கிராம்ஸ்க்குலாம் நமக்கு 1 கிராம் கூட அவங்க பெருசாக லெஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 9,400 ரூபா கரெக்டாக எனக்கு 7 சவரனுக்கு ஒரு சவரனுக்கு 75,200 மணிக்கு கணக்கு பண்ணோம். 7 சவரனுக்கு அப்படின்னா 5,26,400 கையில் கொடுத்தாங்க. அதுலேருந்து அக்கௌண்ட்டில் ஒரு 250 ரூபா எனக்கு பிடிச்சிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு நாள் வட்டிக்கு வாங்கிட்டு போய் தான் பாண்டியன் பேங்கில் இருந்த தாலிக்கொடியை திருப்பிட்டு நான் இந்தியன் பேங்கில் வச்சேன். ஸோ இந்தியன் பேங்கில் தான் நமக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. பாண்டியனில் நமக்கு, அதாவது உங்கள் ஏரியாவில் பல்லவன் பேரில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் கம்மி தான். அப்போ 5,26,000 கிட்ட நமக்கு கிடச்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ஏன்னா நம்ம தாலியில் கூட வச்சுருக்கோமே, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்த வளையல் அடகு வச்சுருந்தோம். ஸோ கையில் போடுவோம், எனக்கு வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வளையலை திருப்புவோம் அப்படின்றதுக்காக நான் நினச்சிருந்தேன். அப்போ பழைய அடகு வளையலாம். அப்போ 4 சவரன் இது எவ்வளோக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக 2,24,000 ரூபா, 2,24,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு அடகு இருந்துச்சு. கிட்டத்தட்ட என்ன ரேஞ்சில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா 56,000 ரூபா. நான் அது 5,600 என்ன எழுதியிருக்கேன். 56,000 ரூபா பெர் சவரன் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு நான் அடகு வச்சுருந்தேன். அப்போ 2,24,000 ரூபா தான் எனக்கு அப்போதைக்கு எனக்கு கிடச்சிருந்துச்சு. அப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தாலிக்கொடிக்கு நம்ம 3 லட்ச ரூபா நம்ம ஆல்ரெடி நம்ம பே பண்ணிட்டோம். அப்போ வட்டி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே 4,000 ரூபா வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம்தான் ஆயிருந்துச்சு. ஆனால் வட்டி 4,000 ரூபா வந்துச்சு. இது ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியலை ஜாஸ்தியானு. சரி நம்ம திருப்ப வேறு பேங்கில் தானே அடகு வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டாலே என்ன குறைக்கவா போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, வளையல் திருப்ப நமக்கு மீதி எவ்வளோ அமௌண்ட்டு தேவைன்னா 2,22,000 சில்லற அந்த ரேஞ்சில் நமக்கு தேவைப்படும். அப்போ என்னைட்ட கையில் இருந்தது திருப்புறதுக்கு தான் இந்த அமௌண்ட் என்னைட்ட இருந்துச்சு. ஆனால் அடகு 2,24,000 ரூபாய்க்கு இருந்துச்சு. நம்மக்கிட்ட கையிருப்பு 2,22,400 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா
ஒரு 1600 அவ்வளோதான் அமௌண்ட் வந்து குறைஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் கையில் 5000 நான் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கூட குறைய வரும் அப்படின்றதுக்காக. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் வந்து 1400 நம்ம வந்து வைக்க வருது இதில். அப்போ இதுக்கு வந்து 1600 நான் வச்சுட்டேன். மீதி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வளையல் இப்போ தானே நம்ம ரீசெண்டாக வச்சோம். இதுக்கு வந்து 2 லட்சத்தி சில்லறைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா 2300 அந்த ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு. இது வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2300 கிட்ட வந்துச்சு. அப்போ மொத்தம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 3900 நான் வந்து கை காசு போட வேண்டியதாயிட்டு. அப்போ 3900. இதுக்கடையில் என்ன ஒன்றுனா, நமக்கு இந்தியன் பேங்கை பொறுத்தளவு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப வந்து அமௌண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அதனால எனக்கு கொஞ்சம் ஆதாயமாக இருந்துச்சு. இதே பாண்டியன் பேங்கில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, பாண்டியன் பேங்கில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து காசு வந்து ஆசாரி காசுன்னு ஒரு காசும் அப்புறம் எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியான பணத்துக்கு அடகு வச்சுருப்போம் இல்லையா? அந்த நகையை இந்தியன் பேங்கில் கூடுன அமௌண்ட்டுக்கு வாங்கி அடகு வச்சு அதில் உள்ள பணத்தில் எக்ஸ்ட்ரா நம்ம நகை ஈடு இருக்கும் இல்லையா, அதை நம்ம திருப்பி எடுக்கிற கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இது எதுக்கு தாலியில் கூட வச்சு இதை திருப்பணும், இது எதுக்கு ஒரு தேவையில்லாத வேலையா நமக்கு, அது கடன் தானே கூடுது அப்படின்றத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நமக்கு இப்போ இந்த நகை வந்து 3 சவரன் 7 சவரன் தாலி வந்து அடகு இருந்தது, அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ என்கிட்ட திருப்ப காசில். இப்போ என்கிட்ட எப்படின்னா கொஞ்சம் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கம்மி தான். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த காப்பை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது 4 சவரன், இப்போ கிட்டத்தட்ட 4 சவரனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், கிட்டத்தட்ட 2,80,000 கிட்ட இப்போது கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் கூட கிடைக்கும் இந்த வீக்குக்குள்ளே நான் வச்சேன் அப்படின்னா. 3 லட்ச ரூபாய் எனக்கு இப்போ கிடச்சிச்சு அப்படின்னா, நான் ஒரு நாள் வட்டிக்கு நான் வாங்கினேன் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் நான் பார்த்தேன், இல்லை ஒரு 2.5 பார்த்தேன் அப்படின்னா கூட புதுசாக ஒரு 5 பவன் நகையை எடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடகு வச்சுட்டு இதை திருப்பிக்கிற முடியும். அப்போ என்கிட்ட அடகு வந்து இருக்கிறது தான். எக்ஸ்ட்ரா நான் 4 பவன் பொருளை நான் திருப்பிடுவேன். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு 5 பவுன் இப்போ உள்ள விலைவாசிக்கு நான் எடுத்துருவேன். அப்போ எனக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதாயம் தான் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு ஏதாச்சும் எடுப்போம் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் இதை திருப்பியிருக்கேன். இப்போ இதை திருப்பியுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை அடகு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வட்டிக்கு பணம் வாங்கி நான் ஏதாச்சும் ஒரு 6 பவன் 7 பவனுக்கு ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் இதை வந்து செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து இது ஆதாயமாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.